ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீட்டுக்கு காவல் அப்பா அம்மா, ஊருக்கு காவல் அண்ணம்மா. அன்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அண்ணம்மா தேவியை எங்கள் பெரிய மாமா வீட்டு ஃபேமிலி இருக்கிற ஜிடி ரெசிடென்சி லேஅவுட்டில் பிரம்மாண்டமாக வரவேற்றிருந்தாங்க. மறுநாள் சனிக்கிழமை ஊரை காக்கிற அண்ணம்மாவை பார்க்க சொந்த பந்தங்களை கால் பண்ணி கூப்பிட்டாரு எங்கள் மாமா. கூப்பிட்டா போதும் சொந்தங்கள் கூட. காலையிலேயே சனிக்கிழமை வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு அண்ணம்மாவை உட்கார வச்ச 2வது நாள் அன்னதானம் போடுவாங்க. அடிக்கிற வெயிலில் மத்தியானம் சாப்பாடு க்யூவில் நின்று வெயிட் பண்ணி அம்மனுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. மோர் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக அக்கா ஃப்ரூட் சாலட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு மாமா ஆஃபீஸில் இருந்துட்டு வந்தார். ஆர்கெஸ்ட்ராவும் நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அதையுமே வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வாக் போயிட்டு அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் எங்கள் அத்தையோடைய ஃபேமிலி, சின்ன அத்தையோடைய ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டேயோடைய கண்டினியூட்டி வீடியோ தான் இதுவும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே எங்கள் பெரியத்தையும் சின்னத்தையும் வந்துட்டாங்க. ஸோ காலையிலேயே சீக்கிரமாக வந்ததால் இருக்கிற எல்லா வேலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி குடும்பங்கள் ஒன்றா சேரும்போது நம்மளால் எல்லாத்தையுமே ஈஸியாக செஞ்சிட முடியுது. எங்கள் மாமா மத்தியானத்துக்கு கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லி எக்கில் ஆப்பமோ ஆர் இட்லி அந்த டைப்பில் பண்ண சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எக்கை பீட் பண்ணி நாங்கள் போட்டிருந்தோம். அது ராங் டைரெக்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு முட்டையை பீட் பண்ணாமல் அப்படியே உடச்சிட்டு பெப்பர் சவுண்ட் மேலே தூவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவி அப்படியே வேகிறதுக்காக வச்சுட்டோம். இட்லி குண்டாலில் சூப்பராக வந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ரத்த குழம்பும் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கான நான்வெஜ் டிஷ் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, எக் அப்பம், பூரி, சிக்கன் கபாப், கீ ரைஸ், ரசம், ஃபிஷ் தவா ஃப்ரை இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. இந்த சைட் டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆக என் தங்கச்சி நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? பூரி செய்கிறதுக்கு மாவை கொடுத்து எங்களை உட்கார வச்சு ரவுண்ட் பண்ணி சுற்றி தேய சொல்லிட்டாங்க. பண்ணிட்டு இருக்கவே அப்படியே ஒரு ஃபேமிலியாக ஜாயின் ஆகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூட இங்கு வரவாகும், உயிரங்கள் வீடாகும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. ஒவ்வொரு டிஷ்ஷும் அன்னைக்கு ஒருத்தருத்தவங்களுடைய கைப்பக்குவத்தில் இருந்துச்சு. சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை அம்மனுடைய 3வது நாள் லேஅவுட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் அம்மன் தரிசனம் கொடுத்துட்டு அவங்களுடைய வேண்டுதலையுமே செலுத்திட்டு அடுத்த வருஷம் வரும்போது நல்லா சந்தோஷமாக வரணும்னு சொல்லிட்டு அம்மனை வழி அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த
ஆயிரையான பலம் பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா நல்லபடியாக அம்மனுக்கு சாயந்தரமாக 8 மணி போல் அம்மனுடைய தரிசனத்தை பார்த்துட்டு அம்மன் கிட்ட இருந்து பூவெல்லாம் வாங்கி பூஜையை முடிச்சாச்சு. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் எந்த ஒரு சைனுமே இல்லாமல் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. ஸோ தட் அடுத்து வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.